அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார். அஸ்ட்ரோமைன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்களுக்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஏப்ரல் 20 முதல் மே 20, 2026 கும்ப லக்னம் அந்த கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது, கெட்டது தவிர்க்க அவன் அருளுக்கு போராடும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். கெட்டது தவிர்க்க அவன் அருளுக்கு போராடும் மாதம். இப்போ தலைப்பில் இருந்து புரிஞ்சிருக்கலாம். இப்போ கெட்டது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட கேடுகள் வர்றதுக்கான சில பாதகங்கள் பண்ணிக்கொள்வது, பாதகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு அவன் அருளுக்கு போராடும் மாதம்னாக்கா இப்போ மெடிடேட் பண்ணிக்க. தீவிரமா அவன் அருள் இருந்தால் தப்பிக்க. இப்போ நல்ல தசாபுத்தியாக இருந்தால் அப்படிலாம் வந்தாலும் இறுதி வெற்றி இருக்கும், தப்பிச்சுக்குவீங்க. கெட்ட தசாபுத்தின்னா கோச்சார ரீதியாகவும் சிக்கல், தசாபுத்தியும் சரியில்லைங்கிறப்ப ரொம்ப டேஞ்சராக இருக்கும். இப்போ சரணாகதி தத்துவத்தை கடைபிடிச்சிடும். உங்கள் புத்தியை வச்சு ஊங்கக்கூடாது, கம்முன்னு அமைதியாக அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். ஏன் இதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னாக்க, உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, எதிர்பாராத நன்மைகளை, பார்ட்னர் வழியாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய அந்த புதன் நீச்ச கதியில் பண்ணிக்கிறார். கிட்டத்தட்ட 30/4/2026 வரைக்குமே அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நிம்மதி இல்லைன்னு அந்த ஃபஸ்ட்டு 10 நாள் அப்படி ஒரு மோசமாக இருக்கும். கெட்ட விளைவுகள். ஏன்னா பாம்புன்னு தெரியாமல் நீச்சுட்டேன் அப்படின்னு அது கொத்திருச்சு. இல்லை இது 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 சுடுன்னு தெரியாமல் செஞ்சிட்டேன், ஆழம் தெரியாமல் காலை வச்சுட்டேன் அப்படிலாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த 10 நாட்கள் இருக்குது. கவனம் தேவை. 30/4/2026 அப்புறம் அவர் சூரியனோடு இணைகிறார். அந்த நிபுணத்துவ யோகம் கண்டிப்பாக வெளிப்படும். உங்கள் முயற்சிகளில் அப்படி வெளிப்படும். ஆனால் 7ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருப்பதால் நீங்கள் ஒன்றும் பெருசாக பரட்ட முடியாது. மற்றவங்க சூழல் அவங்களோடு ஒத்துழைப்பு பண்ணுறது. ஏன்னா சூழல் தான் வழுக்கும். சூழ்நிலை கைதியாக தான் நீங்கள் மாறணும். அதுதான் இப்போ அது சூரியன் உச்சமாக இருப்பது. உங்களை விட பெரியவங்க, மூத்தவங்க, அரசியல்வாதிகள், அதிகாரிகள், தந்தை போன்று உள்ளவர்கள், அவங்களுக்கெல்லாம் ஜாக்கர். ஏன்னா அந்த 3ஆம் இடத்துல போய் அவர் உச்சமாகிறதால நீங்கள் ஒரு வேலைக்காரன் போல, சனி பகவானாலே ஒரு வேலைக்காரன், அறியாமை நிறைந்தவர் போல தான். உங்களை அறியாமல் அவரை பண்ணிடுவீங்க. நல்ல உழைப்பாளி தான், உழைப்பாளின்னு சொல்லிக்கலாம். நியாயத்தை பார்க்கக்கூடியவங்க ஆளுங்க, நீதிபதி போன்றுன்னு சொல்லிக்கலாம். நல்ல சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல சாரத்தில் இருக்கிறது, ஆட்சி உச்சமாக இருக்குது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சிறப்பு இருக்கும். ஒரு நீதிபதி போன்று இருக்கும். கெட்டு போயிருந்துச்சுன்னா திருட்டுத்தனம், ஏமாற்றுத்தனம், அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த கெட்டதை நீங்களே பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 3ல் சூரியன் இருக்கிறது. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் உங்கள் நிலைமை தெரியாமல், உங்கள் தகுதி தெரியாமல், உங்கள் திறமை தெரியாமல் ஏதாவது பண்ணி பெரியவங்கள்ட்ட பகை விரோதத்தை வரவழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7ரையின் சனியில், அதாவது பாதச்சனியில் இருக்கீங்க. பேச்சு வழியாக, பொருளாதார ரீதியாக, குடும்பம் வழியாக ஒரு நல்ல தெளிவை கொடுக்கறதுக்காக சுற்றி விட்டு அடிப்பார். தெளிய விட்டு அடிப்பார். உங்களுக்கு ஒரு தெளிவு வர்றப்ப மட்டார்னு ஒரு அடி அடிச்சு திரும்ப அப்படி ஒரு உங்கள் ஸ்புடம் போடுவார். ஏன்னா கூட யார் இருக்காருன்னா 3/10 கூடைய அந்த செவ்வாயும் சேர்த்திருக்கிறார். முயற்சி தைரியத்துக்குரியவன். அவன் சேர்றப்ப, லக்னாதிபதியோட சேர்றப்ப, அதுவும் மாரகஸ்தானம் போல 2/7ங்கிறப்ப 2ஆம் இடத்துல உட்காந்து அவர் 8ஆம் இடத்தை பார்க்குறப்ப, ஏற்கனவே போட்டிருக்க அந்த 40 நாட்கள் ரொம்ப முக்கியம். எதிர்பாராத நிகழ்வுகளை எதிர்பார்க்கிறது, கஷ்டத்தை, சிக்கல்களை, கெட்டதை அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஓவர் திமிரு கான்ஃபிடென்ட்டில் பிஹேவ் பண்ண மாட்டீங்க, ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க. ஏன்னா செவ்வாய் சனிங்கிறது அப்படி ஒன்றுக்கு ஒன்று முரணான கோள்கள். செவ்வாய் அப்படி ஒரு
ஜுவாலை போல எரியக்கூடிய நெருப்பு அப்படின்னா சனி பகவான் அப்படி ஒரு குளிர்ச்சியான கோள், இருட்டான கோள். ஸோ அப்போ ஒரு கொதிநிலையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல ரெஸ்பான்ஸ் பண்ணி கெடுத்து விட்டுருவீங்க. தட் இஸ் பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருந்து இழப்பு சந்திக்கிறது, பேசக்கூடாத இடத்துல அதை பேசியும் இழப்பு, பேசாமல் இருந்து இழப்பு, முறிவு, பிரிவை, எதிர்பாராத கெட்டவைகளை சந்திக்கிற மாதிரி அந்த செவ்வாயும் சனியும் அப்படி சேர்ந்திருக்கிறது பிரச்சனை வரும். கிட்டத்தட்ட 11/5 வரைக்குமே, கடைசி 9 நாள் தான் செவ்வாய் விளக்குறார். அது வரைக்குமே எச்சரிக்கை உணர்வு அவசியம். இந்த 9 நாட்களில் ஒரு 21 நாள் கவனமாக தான் இருக்கணும். புதிய முயற்சிகள் கூடாது. மற்றவங்க பெரியவங்க என்னதான் சொன்னாலும், ஐயோ எனக்கு தெரியாதுங்க, ஒன்றும் தெரியாதுன்னா நீங்கள் ஏதோ செஞ்சீங்கன்னா சொன்னீங்கன்னா செய்கிறேன் அப்படின்னு பண்ணிக்கணும். திமிரா அவங்க ஒரு கோடு போட்டால் நீங்கள் ரோடை போட்டு ட்ரெயினை விட்றேன்னு ரோட்டில் ட்ரெயினை விட்டுருவீங்க. அங்கே தண்டபாரத்தில் போட்டுல விடணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிடுவீங்க. சம்மந்தம் இல்லாமல் பண்ணி அசிங்கப்படுறது, கெட்டதை அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும். ரொம்ப கவனம் தேவை. சனி பகவான் மட்டும் 7.5 பாதச்சனியிலிருந்து உங்களை கெடுக்கிறாருன்னு இல்லை, அவர் 12ஆம் இடத்ததிபதியாகவும் விரயத்தை கொடுத்து கெடுக்கிறார், நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கிறாருன்னு கிடையாது. இந்த ராகு கேதுவும் கெடுக்கிறாரு, அவங்களும் சர்ப்ப தோஷத்தை கொடுக்குறாருங்க. மற்றவங்க சூழல் வழியாக முறிவு, பிரிவு, அப்படி சிக்கல்கள், அதுக்கேற்றபடி நீங்கள் பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக ராகு கேதுவும் சரியில்லை, கெட்டதை கொடுத்திருக்க. சனி பகவானும் உங்கள் லக்னாதிபதி as well as 12ஆம் இடத்ததிபதியும் கெடுதலை கொடுக்கறதுக்கு இருக்க. அப்போ ஜாக்கிரதையா அதை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, 2-11 தன லாபாதிபதியான குரு பகவான் 5ல் இருந்து எப்படியோ தனத்தை கொடுத்து, பேரை கொடுத்து, லாபத்தை கொடுத்து உங்களை தப்பிக்க வைப்பார். அதுக்கு தான் அவன் அருளுக்கு போராடும் மாதம். நல்ல தசாபத்தியா இருந்தால் ஓகே ஆகிடும். இல்லாட்டி குரு பகவான் என்னதான் ஒரு கெடுதல்களை தவிர்த்து ஒரு காரிய வெற்றி இல்லை தன லாபத்தை அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும், தசாபுத்தி சரியில்லைன்னா கோச்சார ரீதியான பலன்கள் கம்மி தானே சொல்லியிருக்கேன், 25% தானே சொல்லியிருக்கேன். அது சிக்கல். நல்ல மெடிடேட் பண்ணிக்கமே. ஏன்னா உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியான சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது அப்படி ஒரு ஸ்மரணை, அந்த ஒரு உணர்வு இருக்கும், அந்த போதத்தில் இருக்க முடியும், நல்ல அதிர்வு இருக்கும். ஏன்னா கூடவே 6ஆம் இடத்ததிபதியான சந்திரனும் உச்சமாக இருக்கிறார். ஆனால் அவர் அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பார். இப்போ ஏன்னா அடிக்கடி உங்கள் செயல்பாடும் அப்படிதான். தீவிரமாக ஒரு இதை பெருசாக செய்யணும், பெருசாக இது பண்ணணும்னு இருப்பீங்க. ஆனால் சூழ்நிலை கைதி போல தான் நீங்கள் பிஹேவ் பண்ண முடியும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கெட்டதை தவிர்த்துக்கலாம். ஏன்னா 9 கூடையவன் இந்த பூர்வ பாக்கியாதிபதியாக இருந்தாலும் அவன் பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்கலாம். மெடிடேட் பண்ணாதான் பெரிய பாதகங்கள் வராமல் உங்கள் வித்தை திறமையை காட்டுவது, சொந்த பந்தங்கள் வழியா, சொத்துக்கள் வழியா பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம், புகழ், மரியாதை இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி இந்த குரு பண்ணுற மாதிரி இவர் அசுர குருவான சுக்கிரனும் நல்லது பண்ணுவார். இல்லாட்டி அவர் பாதகத்தை வரவழைச்சுவார். ஏன்னா சுக்கிரன் கிட்டத்தட்ட 14/5/2026 வரைக்குமே அவர் ஆட்சியாக இருக்கிறார். அடுத்து 5ஆம் இடம் போகிறார். 4ஆம் இடத்துக்கு 5க்கு போகிறதும் நல்லது. பூர்வ பாக்கியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறதும் நல்லது. குழந்தைகள் வழியா, புத்தி வழியா பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம், நன்மை வரும். அண்ட் புதனும் பார்த்தீங்கன்னா அடுத்த மறுநாள் 15/5/2026 அன்று மேஷத்திலிருந்து ரிஷபம் ஆக 4-5 பரிவர்த்தனை ஆகுது, 8-9 பரிவர்த்தனை ஆகுது. ஆக வித்தை திறமை மூலமாக, சொந்த பந்தங்கள் மூலமாக, குழந்தைகள் வழியாக பெரிய அளவுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், நன்மைகள் கிடைக்கும். பார்ட்னர் வழியாகவும் கிடைக்கும். 8-9 பரிவர்த்தனை. இவன் மேலே அவன் செய்வான், அவன் மேலே இவன் செய்வான். எக்ஸலண்ட்டாக இருக்கும். நல்ல மெடிடேட் பண்ணுறீங்கன்னா இந்த சுக்கிரன் எதுவும் பாதகத்தை பண்ணிடாதபடி, புகழுக்கு பங்கம் வர்ற மாதிரி, அறமற்ற செயல்களை செய்யாதபடி நீங்கள் தப்பிச்சிக்க முடியும். இல்லாட்டி உங்களை அறியாமையில் ஏதாவது செஞ்சு மாட்டிக்கிறது அப்படிங்கிறது வரும். ஏன்னா இந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறது, சனி செவ்வாயோடு இருக்கிறது டேஞ்சர்னு இல்லை.
11க்கு அப்புறம் தான் 3ஆம் இடம் வருவார். அப்போ தான் ஒரு தெளிவு தைரியம் வரும். அது வரைக்கும் பேச்சில் பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டீங்க, இழப்பு வரும். பேசக்கூடாத இடத்துல பேசி இழப்பு. ஆக பேசியும் இழப்பு, பேசாமல் இருந்து இழப்புங்கிறதெல்லாம் நாம் வச்சுக்கணும். இப்படி தான் கெட்டது வரும். வாயை முடிக்கணும், நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த குரு கொடுப்பதை நம்ம சூப்பராக அந்த லாபத்தை அடைய முடியும். தன லாபங்கள் கிடைக்கும், பேரு புகழோடையே கிடைக்கும். சூரியன் கிட்டத்தட்ட 15/5/2026 வரைக்குமே உச்சமாக இருக்கிறார். அடுத்து அவர் 4ஆம் வீடு, 3ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீடு, மேஷத்திலிருந்து ரிஷபத்தில் தீர பயிற்சி ஆவார். அது வரைக்கும் ஒரு இனம் புரியாத தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும். மற்றவங்க சப்போர்ட் இருக்கும், பெரியவங்க ஆதரவு இருக்கும், அதிகாரிகள் ஆதரவு இருக்கும். ஆனால் நீங்கள் ஓவராக ஆடிடக்கூடாது. ஆடினீங்கன்னா அவங்க அப்போதைக்கு கம்முன்றது அப்புறம் ஆப்பு வச்சிடும். பத்தியா கொஞ்சம் மதிக்கமோ அவன் லெவல் தெரியாமல் பேசுகிறான் செய்கிறான் பத்தியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அது கெட்டதாக மாறும். அதனால் மெடிடேட் பண்ணிக்கணும். அப்போ தான் பெரிய அளவுக்கு பாதகங்கள் வராமல். அதனால தான் அவனுடைய அருளுக்கு போராடும் மாதம்கிட்ட நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கெட்டதை தவிர்த்துக்கலாம். இதனால் முக்கியமான காரியங்கள் செய்கிறதுனா இந்த மாதம் செய்ய வேண்டாம். இல்லை சார் ஓரளவு போராட்டம் இருந்தாலும் கடந்த 6 மாதம் 1 வருஷமாக இறுதி வெற்றி இருந்துச்சு சார், தப்பிச்சுக்கிட்டா சார், பொழைச்சிட்டா சார். இல்லாட்டி அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை சார். நீங்கள் தான் நெகட்டிவாக சொல்கிறீங்க கெட்டதை தவிர்க்காது இதுன்னு. நல்லா தான் போயிட்டுருக்கு. கடந்த 6 மாதம் 1 வருஷமாக நல்லா தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா நல்ல தசாபுத்தி இருக்குன்னு அர்த்தம். கெட்டது வர்ற மாதிரி ஒரு சில சூழல்கள் வந்தாலும் அந்த தசாபுத்தி நன்மையாக இறுதி வெற்றியை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும். அப்போ தான் அதனால தான் அதை வலியுறுத்துகிற மாதிரி அவன் அருளுக்கு போராடு மாதம். ஏன்னா இந்த சுக்கிரன் புதனும் இணைந்து அப்படி ஒரு வித்தை திறமையை அதன் மூலம் அதிர்ஷ்டத்தை கொடுப்பது போல, உங்கள் குழந்தைகள் வழியாக ஒரு பெருமை மரியாதை கிடைப்பது போல, பங்குதாரர்கள் வழியாக எதிர்பாராத நன்மைகள் நீடித்த பங்குகள் கிடைக்கிற போலலாம் நல்லது நடக்கும். இல்லாட்டி இந்த ராகு கேதுவும் சனி செவ்வாய் சேர்க்கையும் உங்களை படுத்தி எடுத்துரும். தெரியாமல் இப்படி பண்ணிட்டோன்னு அதில் வந்த விளைவுகளை சரி பண்ண பல மாதங்கள் போராடுற மாதிரியா. ஏன்னா ஒவ்வொரு திமுறை பிசர்வ் பண்ணிடுவீங்க. சூரியன் உச்சமாக இருட்டிலையா 3ஆம் இடத்துல ஓவர் கான்ஃபிடென்ட்டியா. நான் அதே உதாரணம் சொல்வேன். சனி பகவான்ங்கிறப்ப ஒரு பிச்சைக்காரன் போலன்னு ஒரு உதாரணத்துக்கு. அதுக்காக என்ன சார் அப்படி சொல்கிறீங்க, வேலைக்காரன் போல அன்றாடங்காட்சி போல அப்படி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு புரிதல் ஏற்படணும்னு பிச்சைக்காரங்கிறேன். சூரியன்னா ராஜா அப்படின்யா. அப்போ யோசிச்சுக்கோங்க, ஒரு பிச்சைக்காரன் ராஜா வேஷம் போட்டால் எவ்வளோ சொதப்பலாக இருக்கும். அதை மாதிரி பண்ணி விட்டுருவீங்க. அந்த மாதிரி என்னதான் கிரீடம் வச்சாலும் பெரிய ஆபரணங்கள்லாம் போட்டு இது பண்ணாலும் அந்த தேஜஸ் இருக்காது. ஏன்னா அவன் உள்ளுக்குள்ளே பிச்சைக்காரனாக தானே இருக்கான். அவனுக்கு அந்த துணி இருக்காது, அந்த தேஜஸ் வராது. அதே உல்ட்டாவாக இருந்தால் நல்லா இருக்கு. ஒரு ராஜா பிச்சைக்கார வேஷம் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, தேஜஸாக இருப்பான். இப்போ உங்களுக்கு நீங்கள் சனி பகவான் லக்னாதிபதி ஒரு பிச்சைக்கார ராஜா வேஷம் போட்ட போல ஆகிடும். அதனால் பல கெட்ட விளைவுகள் வந்துடும். யாராக இருந்தாலும் சிரிக்கிற மாதிரி ஆகிடும்ல. பார்த்தா இங்கே பாரு என்னதான் கிரீடம் வச்சாலும் வச்சு யாராம ஜோக்கர் மாதிரி அப்படின்ட்டுருவான். அதை மாதிரி ஏதாவது முயற்சிகள் பண்ணி அகலக்கால் வச்சு இல்லை தேவையில்லாத சிக்கல்களில் பாதகங்களை செய்து சிக்கல் வரக்கூடாது. ஏன்னா 3ஆம் இடத்தன்படி ஆட்சியாக வர போகிறார் இல்லைங்களா. 11/5க்கு அப்புறம் 2ஆம் இடத்துலேருந்து பேச்சை கெடுக்கிற 3ல் போய் ஆட்சியாக இருக்கிறப்ப அதை மாதிரி முயற்சி பண்ணிடுவீங்க. நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. அவன் அருளால் அந்த கெட்டதை கண்டிப்பாக தவிர்த்துக்கு. மெடிடேட் பண்ணல அப்படின்னா இப்போ கோச்சார ரீதியாக சரியில்லை. தசாபுத்தி இருந்தால் பொழைச்சிக்குவீங்க. கெட்ட தசாபுத்தின்னா வம்பு. ஆக முக்கிய காரியங்கள் வேணாம். முக்கிய காரியங்கள் வேணும், செய்யணும், கம்பல்சரி. இப்போ கிடைச்ச வாய்ப்பை விடக்கூடாது அப்படின்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தெல்லாம் பார்த்துக்கணும். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.